ஹே ஆல் ஹாய் எல்லாம் இருக்கட்டும். எதுக்கு இப்போலாம் வீடியோ வரமாட்டுது அப்படின்னு நினைப்பீங்க. காரணங்களோ பல, அவற்றுள் சில என்னவென்றால் கொஞ்சம் சோம்பேறித்தனம். இன்னொன்று ஃபோன் எதுக்கு எடுத்தோம், எதுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் எதையும் யூஸ் பண்ணிவிட்டு டைமை ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கிளைமேட்லாம் மாறிட்டே இருக்கா, அடுத்தடுத்து மாறி மாறி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதிலேயே போனனால இந்த சைடு ஃபோக்கஸே பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றக்காக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பாடி தான் வீக்கா இல்லை இப்போ வர்ற இந்த இதெல்லாம் சீக்கிரமாக நமக்கு வந்துருதா என்னன்னு தெரில. யாருக்கு ஃபோன் போட்டாலுமே காய்ச்சல், சளி இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹெல்த்தெல்லாம் எல்லாருமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு முட்டைக்கோஸ் கூட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அந்த எல்லார் வீட்லேயுமா இல்லை எங்கள் வீட்டில் மட்டுமான்னு தெரியல, எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. அந்த குக்கர் அதுக்கு நம்ம விசில் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. என்னோடது அந்த கைப்பிடியெல்லாம் போச்சு, ஒரு ஸ்டாண்டில் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் அதை தூக்கி போடலாம் மனசு இருக்காது. இந்த மாதிரியே வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி முட்டைக்கோசு பருப்பு அதிலே வேக போட்டுட்டேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு குக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ரெண்டுக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒரு கல்ல 2 மாங்கான்ற மாதிரி கொஞ்சம் தேங்காய் அரைச்சி குழம்புக்கு ஊற்றிட்டு அண்ட் கொஞ்சமாக பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் அரைச்சி கூட்டில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்படியே தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் கூட்டுமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ முன்னாடிலாம் எங்கள் வீட்டுக்கார் பயங்கரமாக கிளம்பி டைமிங் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. எப்போ என் கூட சாவகாசம் வச்சாரோ அப்போலேருந்து கடைசி டைமில் தான் ஓடிட்டு இருக்காரு. எப்படியோ என்னோட காலையில் உள்ள கடமையை சிறப்பாக முடிச்சுட்டு அடுத்த ஒரு சுமாரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.